Hi friends, welcome to Deepa'sTea time. இன்னைக்கு நம்ம பிரண்டை வத்தல் செய்ய போறோம். அதுக்காக நான் மொட்டை மாடியில இருந்து நிறைய பிரண்டையெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். பிரண்டை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரண்டை எப்பவுமே வெட்டினா கையெல்லாம் நல்லா அரிக்கும். அதுக்காக நம்ம ஒரு கிளவுஸ் போட்டுக்கிடலாம். சிலர் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் கையில் தடவிச்சு இதை எடுப்பாங்க. என்னதான் நம்ம எண்ணெய் தடவுனாலுமே அந்த அரிப்பு லேசாவது இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி கிளவுஸ் போட்டுக்கிட்டோம்னா சுத்தமாக அந்த அரிப்பே இருக்காதுங்க. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நார் எடுத்துடலாம். 4 பக்கமுமே நம்ம நார் எடுத்துடணும். ரொம்ப முத்தலாக இருந்தால் 4 பக்கம் எடுத்தால் போதும். நல்ல இளம் இதாக இருந்ததுன்னா 2 பக்கம் எடுத்தாலுமே போதும். இந்த மாதிரி நம்ம நாரெலாம் நல்லா அவ்வளோத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரண்டை வத்தல் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. கேஸ் ட்ரபிள், கால்சியம் பற்றாக்குறை அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணும். நரம்புகளுக்குமே ரொம்பவுமே நல்லது. பிரண்டையை நம்ம வத்தலாகவும் சாப்பிடலாம், துவையல் செய்து சாப்பிடலாம், குழம்பு செய்யலாம். நான் துவையல் ரெசிபிலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். இப்போ நல்லா வெயில் அடிக்கிறதுனால நம்ம வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. அவங்க துவையெல்லாம் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வத்தல் மாதிரி செஞ்சு நம்ம எண்ணெயில் வறுத்து கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நல்லா விளைஞ்சதாக இருந்ததுன்னா 4 பக்கமே எடுக்கிறது நல்லது. நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். துவையல் செய்கிறதா இருந்தாலுமே இந்த மாதிரி நார் எடுத்துட்டு தான் நம்ம துவையல் செய்யணும். இல்லைன்னா சாப்பிடும்போது நார் நாராக வரும். ஒரு சின்ன கம்பு வச்சிங்கன்னா உங்கள் மொட்டை மாடியிலனாலும் சரி, சின்னதாக தொட்டியில் வச்சாலும் சரி, நல்லா வளர்ந்துடும். இதுக்கு அதிகமான தண்ணீர் கூட தேவையில்லை இந்த செடி வளர்க்குறதுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ பிரண்டையெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அதோட தோல் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. சின்ன சின்ன இடம் இதாக இருந்ததுன்னா அதிகமாக தோல் எடுக்க வேண்டாம். அதில் அதிகமாக நார் இருக்காது. ஸோ க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். பிரண்டை வத்தல் செய்கிறதுக்கு தேவையான அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். அதாவது 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு நம்ம பிரண்டை போட்டுக்கணும். அதுதான் அளவு. ஒரு 2 hours ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். பச்சரிசியில் செய்கிறப்போ நல்லா இருக்கும். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கிரைண்டரில் போட்டால் அரையாது, மிக்சியில் போட்டோன்னா நல்லா அரைச்சிரும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கூட நம்ம இந்த மாதிரி எடுக்கிறப்ப நார் இருந்ததுன்னா நம்ம அதை தனியாக எடுத்து நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரிசி அரைச்சி வச்சாச்சு, பிரண்டையும் அரைச்சி வச்சாச்சு. ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு நம்ம பிரண்டை சேர்க்கணும். இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். கூடுதல் சேர்த்தா ரொம்பவுமே அந்த பிரண்டையோட நெடி அடிக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ 1க்கு 2 பங்கு நம்ம பிரண்டை சேர்த்துக்கலாம். அதுவும் பச்சரிசியில் தான் நம்ம இதை அரைச்சிக்கணும். ஒரு 2 hours பச்சரிசியை நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம பிரண்டையும் பச்சரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சமாக நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக சில்லி பவுடர் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் உங்களுக்கோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவுமே அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம சேர்த்துக்கணும். அதிகமாக இருந்ததுன்னா சாப்பிடவே முடியாது. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம அடுப்பில் இதை காய்ச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம வத்தல் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்ச மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். தண்ணி அளவு எப்படின்னா, உங்கள்கிட்ட இப்போ 1 பங்கு மாவு இருக்குது அப்படின்னா 3 பங்கு தண்ணி சேர்த்தோன்னா நம்ம ஸ்பூனில் விடுற மாதிரி வரும்.
2.5 பங்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கையால் எடுத்து எடுத்து போடலாம். நீங்கள் கையால் எடுத்து போடுறதா இருந்தால் உங்கள் மாவோட அளவில் 2.5 மடங்கு தண்ணி சேருங்க. நீங்கள் ஸ்பூனில் உங்களுக்கு எடுத்து போடணும் அப்படின்னா 3 பங்கு தண்ணி சேருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிட்டு நம்ம இப்போ ஸ்பூன் போட்டு கிளறப்போ இதில் நிறைய நார் வருது பாருங்கள், பிரண்டையோட நார். நம்ம அதையும் நம்ம எடுத்து போட்டுடலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மாவு சேர்க்கணும். பாருங்க, மாவு நல்லா பக்குவமாக அழகாக வந்துடுச்சு. இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இது ஸ்பூனில் ஊற்றுறதுக்கு கரெக்ட் பக்குவமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி 2.5 பங்கு தண்ணி சேர்த்தோன்னா கையால் எடுத்து போடலாம். அது நம்மளுடைய வசதியை பொறுத்து. இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடும். அழகாக மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறட்டும். இப்போ மொட்டை மாடியில் வத்தல் போட ஆரம்பிச்சாச்சு. 2 நாளாக நல்லா வெயில் அடித்ததுனால நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கையாலையும் போடலாம், ஸ்பூனாலையும் நம்ம விடலாம். கையால் நிறைய பேருக்கு போட தெரியாது, அவங்க ஸ்பூனால் கூட நம்ம எடுத்து விடலாம். வத்தல் பாருங்கள் சூப்பராக காஞ்சிடுச்சு. நான் காய வச்சு 2 நாள் ஆயிடுச்சு. நம்ம இதை லேசாக பின்னாடி தண்ணி விட்டு அப்படியே இலக்கிட்டோன்னா பொடியாமல் வரும். ஃப்ரண்ட் பக்கம் நம்ம தண்ணி விடக்கூடாது, இப்படி பேக் சைடில் தான் தண்ணி தெளிக்கணும். அது ரொம்ப கோரி ஊற்றிடக்கூடாது. லேசாக நம்ம தண்ணி தெளித்து நினச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றா நம்ம இலக்கி எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் எடுத்தோன்னா நல்லா அழகாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு பெரிய செலவுலையோ எதுலையாவது வச்சு நம்ம 1 நாள் வெயிலில் காய வச்சு எடுக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து இதை எடுத்ததுனால அதில் ஈரம் இருக்கும். அதனால் 1 நாள் காய வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், போட்ட உடனே அழகாக பொரிஞ்சு வருது பாருங்கள். நம்மளுடைய பிரண்டை வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. குட்டீஸுக்கு இப்படி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வெயில் அடிக்குது, கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ மழையும் பெய்யுது, அதனால பார்த்து நம்ம இதை செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.